ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆச்சாரியார் திருவடிகளே சரணம். பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியன் எஸ் நந்தகுமார், ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிறுவனம், காட்பாடி, வேலூர். மீண்டும் ஒரு பகவத்கீதை தொடர் உபன்யாச காணொளி வாயிலாக பக்தர்களை சந்திப்பதில் அடியேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் பகவத்கீதையை ஒவ்வொரு அத்தியாயம் வாயிலாக ஸ்லோகங்களாகவும் பிரித்து நாம் விளக்கங்களை இந்த ஸ்ரீசக்கரம் பக்தி சேனல் வாயிலாக பக்தர்களுக்கு வழங்கி வருகிறோம். அந்த வகையிலே ஏற்கனவே முதலாவது அத்தியாயத்தினுடைய 3 ஸ்லோகங்கள் முடிவுற்றது. அதாவது அர்ஜுன விஷாத யோகம் என பெயரிடப்பட்ட முதல் அத்தியாயம். இதற்கு குருக்ஷேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல் என்கிற ஒரு பெயரும் இந்த அத்தியாயத்துக்கு உண்டு. ஏனென்றால் அந்த மகாபாரத போர்க்களத்திலே படைகளை குறித்த வர்ணிப்பு, அங்கு யாரெல்லாம் இடம்பெற்றிருந்தார்கள், அந்த போர்க்களம் எவ்வாறு காட்சியளித்தது, போர் புரிவதற்கு முன்பு எவ்வாறு காட்சியளித்தது, அந்த படை தளபதிகளினுடைய பெயர் என்ன, அவர்களுக்கு யாரெல்லாம் போர் பயிற்சி வழங்கினார்கள் போன்ற மிக முக்கியமான தகவல்கள் இந்த முதல் அத்தியாயத்திலே இடம்பெற்றிருக்கும். ஆதலால் இந்த அத்தியாயத்தை நாம் தெளிவாக கற்றால் நமக்கு அந்த மகாபாரத யுத்தம் எவ்வாறு நடைபெற்றது, போரிலும் தர்மம் எவ்வாறு கடைபிடிக்கப்பட்டது என்பது தெளிவாக புரியும். அதாவது பண்டைய காலத்திலே தர்மம் தலைக்காக்கும் என்கிற அந்த பழமொழிக்கு ஏற்ப தர்மம் தலைக்காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். ஆம், நாம் செய்யும் தொழிலை தர்மப்படி செய்து வந்தால் அதுவே ஒரு யாகத்திற்கு சமம் என்று வேதங்கள் கூறுகின்றன. அப்படி தர்மத்தின்படி வாழ்ந்து பகவானை நாம் வழிபட்டு வந்தாலே அதுதான் இந்த கலியுகத்தில் ஒரு மனிதன் புரியக்கூடிய ஒரு மிகப்பெரிய யாகம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. யாகம் என்றால் ஏதோ அஸ்வமேத யாகம் போன்ற ஒரு யாகத்தை செய்வது மட்டும் யாகம் அல்ல. அதெல்லாம் இப்போது செய்ய முடியாது. இந்த கலியுக மக்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட மோட்ச பாதைக்கான வழி ஹரிநாம சங்கீர்த்தனம் மட்டுமே. அந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தை தன்னுடைய தொழிலை செய்து கொண்டே யார் யார் எந்தெந்த தொழிலில் இருக்கிறார்களோ அந்த தொழிலை தர்மத்தின்படி செய்ய வேண்டும். அதர்மத்தை புரிந்துவிட்டு அவர்கள் இந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தை ஜபித்தால் அதில் ஏதும் பலன் இல்லை. தர்மத்தின்படி வாழ வேண்டும். தர்மத்தின்படி நாம் வாழ்ந்தால் நிச்சயம் பகவானுடைய அருள் நமக்கு இருக்கும். ஏனென்றால் அந்த பழமொழி ஏற்கனவே அடியேன் கூறியது போல தர்மம் தலைக்காக்கும். அதில் பகவானுடைய அருளும் கூட சேர்ந்தால் நிச்சயம் எல்லாவித ஆபத்துக்களிலும் பகவான் நமக்கு துணை நிற்பார். இந்த மகாபாரத போர்க்களத்திலே எவ்வாறு தர்மம் கடைபிடிக்கப்பட்டது என்றால், ஆதி காலத்திலே போர் கூட ஒரு நன்னாளில் தான் துவங்கும். குறிப்பாக ஏகாதசி நாள், மோக்ஷட ஏகாதசி என்று அழைக்கப்படும் அந்த ஏகாதசி திருநாளில்தான் இந்த மகாபாரத போர் கூட தொடங்கியது. அந்த போர்க்களத்தினுடைய நியதிகள் என்னவென்றால், எதிரியை புறமுதுகில் தாக்கக்கூடாது, அதாவது ஓட விட்டு பின்னாடி தாக்கக்கூடாது, அதாவது வெளிச்சத்தில் மட்டுமே, அதாவது சூரியன் உதயம் முதல் சூரியன் மறையும் வரை அந்த நேரத்தில் தான் போர் புரிய வேண்டும். பொழுது சாய்ந்த பிறகு போர் புரியக்கூடாது. அவரவர்கள் அமைதியாக அவர்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள அந்த குடில்களிலே போர்க்களத்துக்கு அருகிலே அவர்கள் அந்த இரவு பொழுதை கழிக்க வேண்டும். மறுநாள் காலையில் குறிப்பிட்ட நேரத்தில் போரை துவங்க வேண்டும். இதெல்லாம் அந்த போர் களத்தினுடைய தர்ம நீதிகள். இது ஆதி காலத்திலே செவ்வனே கடைபிடிக்கப்பட்டன. ஆதலால் தான் எந்த வேலையை செய்தாலும் தர்மத்தின்படி செய்ய வேண்டும். அந்த தர்மத்தின்படி இந்த போர் துவங்குவதற்கு தேதி குறிப்பிடப்பட்டாகிவிட்டது. அதுதான் மோக்ஷட ஏகாதசி. இந்த மோக்ஷட ஏகாதசியிலே அந்த போர் துவங்குவதற்கு முன் எவ்வாறு அந்த போர்க்களம் காட்சியளிக்கிறது, யாரெல்லாம் அங்கு கூடியிருக்கிறார்கள் என்பதை அடுத்தடுத்த ஸ்லோகத்தில் நாம் இந்த பகுதியில் முதலாவது பகவத்கீதையினுடைய முதலாவது அத்தியாயத்தின் 4வது, 5வது மற்றும் 6வது ஸ்லோகங்கள், அதாவது 4, 5 and 6 இந்த 3 ஸ்லோகங்களையும் நாம் தெளிவாக காண இருக்கிறோம். முதலில் 4வது ஸ்லோகத்தை காணலாம். அத்ர சூரா மகேஷ்வாஷா பீமார்ஜுன சமாயுதி யுயுதானோ விராட்டஸ்ச த்ருபதஸ்ச மகாரதக. மீண்டும் ஒரு முறை
அடியன் ஸ்லோகத்தை பாராயணம் செய்கிறேன். அத்ர சூரா மகேஷ்வாஷா பீமார்ஜுன சமாயுதி. அத்ர சூரா மகேஷ்வாஷா பீமார்ஜுன சமாயுதி. யுயுதானோ விராட்டஷ்ச திருபதஷ்ச மகாரதக. அதாவது அந்த சேனையில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை தன்னுடைய ஆச்சாரியருக்கு துரியோதனன் விளக்கி கூறுகிறான். அந்த சேனையில் பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் சமமான வில்லாளிகள் பலரும் இருக்கின்றனர். யுயுதானன், விராடன், திருபதன் போன்ற மாபெரும் வீரர்களும் உள்ளனர். இது ஸ்லோகத்தினுடைய பொருளுரையை நீ தெளிவாக காணலாம். துரோணாச்சாரியாரின் மிகச்சிறந்த போர் வலிமைக்கு முன் திருஷ்டத்யும்னன் மிக தடையாக இல்லாவிட்டாலும் இதர வீரர்கள் பலர் பயத்திற்கு காரணமாக இருந்தனர். வெற்றியின் பாதையில் பெரும் தடைக்கற்களாக அவர்களை இங்கு துரியோதனன் குறிப்பிடுகின்றான். ஏனெனில் அவர்கள் ஒவ்வொருவரும் பீமனையும் அர்ஜுனனையும் போலவே எதிர்க்கப்பட முடியாதவர்கள். பீம அர்ஜுனரின் பலத்தை நன்கறிந்த துரியோதனன் மற்றவர்களை அவர்களுடன் ஒப்பிட்டான். அதாவது இந்த 4வது ஸ்லோகத்தில் பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் சமமான வீரர்கள் அந்த போர்க்களத்தில் பலர் இருக்கின்றனர் என்கிற ஒரு வர்ணிப்பு மிக தெளிவாக கூறப்படுகிறது. அடுத்ததாக 5வது ஸ்லோகத்தை காணலாம். திருஷ்டகேதுஷ்சைகீதானக காஷிராஜஸ்ச வீரியவான் புருஜித் குந்திபோஜஸ்ச சைப்யஸ்ச நரபுங்கவக. திருஷ்டகேதுஷ்சைகீதானக காஷிராஜஸ்ச வீரியவான் புருஜித் குந்திபோஜஸ்ச சைப்யஸ்ச நரபுங்கவக. அதாவது போர்க்களத்தில், அந்த மகாபாரத போர்க்களத்திலே மேலும் எந்தெந்த வீரர்கள் கூடியிருக்கின்றனர் என்பது இந்த 5வது ஸ்லோகத்தில் கூறப்படுகிறது. அதாவது திருஷ்டகேது, சேக்கிதானன், காஷிராஜன், புருச்சித், குந்திபோஜன், ஷைப்யன் போன்ற சிறந்த பலமிக்க போர் வீரர்கள் பலரும் உள்ளனர். இவர்களெல்லாம் மிக சிறந்த பலசாலிகள், மிக சிறந்த போர் வீரர்கள். அந்த மகாபாரத போர்க்களத்திலே இவர்களெல்லாம் கூடியிருப்பது அந்த போருக்கு மேலும் வலு சேர்க்கிறது என்பதுதான் இவர்கள் பெயரெல்லாம் இங்கு குறிப்பிடுவதற்கான காரணம் என்னவெனில், இவர்களெல்லாம் மிக சிறந்த போர்க்கலை வல்லுநர்கள். அனைத்து போர் சம்பந்தமான அனைத்து கலைகளையும் செவ்வனே முறைப்படி பலகாலம் கற்றவர்கள், பயின்றவர்கள், அதை செயல்படுத்தக்கூடியவர்கள். அதனால்தான் இவர்களுடைய பெயர்கள் எல்லாம் இங்கு முக்கியமாக ஸ்லோகங்கள் வாயிலாகவே எடுத்து கூறப்படுகின்றன. அடுத்ததாக 6வது ஸ்லோகம். யுதாமன்யுஷ்ச விக்ராந்த உத்தமௌஜாஷ்ச வீரியவான் சௌபத்ரோ திரௌபதேயாஷ்ச சர்வ ஏவ மகாரதாக. யுதாமன்யுஷ்ச விக்ராந்த உத்தமௌஜாஷ்ச வீரியவான் சௌபத்ரோ திரௌபதேயாஷ்ச சர்வ ஏவ மகாரதாக. அதாவது மேலும் யாரெல்லாம் கூடியிருக்கின்றனர் அந்த போர்க்களத்தில், எந்தெந்த வீரர்கள் என்பது இங்கே குறிப்பிடப்படுகிறது. வீரனான யுதாமன்யு, பலமுள்ள உத்தமௌஜன், சுபத்ரையின் புதல்வன் மற்றும் திரௌபதியின் குமாரர்களும் அந்த போர்க்களத்தில் கூடியிருக்கின்றனர். இப்படை வீரர்கள் அனைவரும் மாபெரும் ரத வீரர்கள். அதாவது ரதத்தை வேகமாக இயக்கி எதிரியை தாக்கி எதிரியை வீழ்த்தக்கூடிய அபார சக்தி படைத்தவர்கள் இந்த வீரர்கள். அதனால்தான் ஒரு ஸ்லோகம் வாயிலாக இவர்களுடைய பெயர்கள் எல்லாம் தெள்ளத் தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றன. ஆதலால் ஏதோ ஒரு சின்ன போர் வீரர்கள் ஏதோ போர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதல்ல. தற்காலத்தில் இருக்கும் மனிதர்களுடைய சக்தி மிக குறைவு. ஆனால் இந்த மகாபாரத போர்க்களத்தில் இடம்பெற்ற அந்த வீரர்களுடைய சக்தி அபார சக்தி படைத்தது. அவர்கள் எல்லாம் பல காலம் போர் பயிற்சி எடுத்ததால் அவர்கள் மாபெரும் போர் வீரர்கள் என்பது இங்கே மீண்டும் மீண்டும் தெளிவாக சுட்டி காட்டப்படுகிறது. அதனால் இந்த அர்ஜுன விஷாத யோகம் என்று அழைக்கக்கூடிய இந்த பகவத்கீதையினுடைய 1வது அத்தியாயத்தின் 4, 5 மற்றும் 6வது ஸ்லோகங்களில்
யாரெல்லாம் அங்கு இடம்பெற்றிருக்கின்றனர் குறித்த சில பெயர்களை அந்த மகாபாரத போர்க்களத்தில் இடம்பெற்ற படை வீரர்களில் முக்கியமான சில பெயர்களை நாம் இந்த ஸ்லோகத்தில் கண்டோம். அடுத்தடுத்து வரும் ஸ்லோகங்களில் மேலும் அந்த மகாபாரத போர்க்களத்திலே யாரெல்லாம் இடம்பெற்றார்கள், அந்த போர்க்களத்தினுடைய சூழ்நிலை எல்லாம் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி தெளிவாக காணலாம். அடியேன் ஒவ்வொரு பகுதியிலும் பகவத்கீதையினுடைய இந்த உபன்யாச பகுதியில் தெரிவிப்பது போல, பகவத்கீதை தான் மனிதனின் வாழ்க்கை பாடம். ஆதலால் பகவத்கீதை கற்றாலே ஒரு மனிதன் எந்தவித குழப்பத்துக்கும் ஆளாகாமல் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு படியிலும் தெள்ளத் தெளிவான முடிவெடுத்து செவ்வனான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஆதலால் அனைவரும் அவர்களுடைய அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு, இந்த கலியுகத்தினுடைய பல பிரச்சனைகளையும் சுலபமாக தாண்டுவதற்கு பகவத்கீதையை கற்க வேண்டும். வாருங்கள், நாம் அனைவரும் பகவத்கீதையை தெளிவாக கற்போம், அதை வாழ்க்கையில் முக்கியமாக நடைமுறைப்படுத்துவோம். இந்த உபன்யாசத்தில் பக்தர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் அடியேனை நீங்கள் எந்நேரமும் தொலைபேசி வாயிலாகவோ நேரடியாகவோ தொடர்பு கொண்டு உங்களது சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். மீண்டும் இந்த பகவத்கீதை தொடர் உபன்யாசத்தினுடைய அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியன் எஸ் நந்தகுமார். ஹரே கிருஷ்ணா, ஹரே ராமா, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம்.